ஹாய் ஹலோ பெபிள்ஸ் வியர்ஸ். இப்போ நான் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருச்சியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி மணச்சநல்லூர் மெயின் ரோட்டில் தாங்க இருக்கிறேன். இந்த மணச்சநல்லூர் எதுக்கு வந்திருக்கோம்னாக்க சாப்பிட தான். இப்படியே கேட்கும்போது சக்தி விலாஸ் ஹோட்டல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சக்தி விலாஸ் ஹோட்டலில் சைவமும் இருக்குது அசைவமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாங்க உள்ளே போய் நான் சாப்பிட்டு பார்த்து நான் ரிவ்யூ பண்ணேன். கமான் லெட்ஸ் கோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி விலாஸ் ஹோட்டல் உள்ளே வந்து என்ட்ரு ஆகிடுச்சு. நம்ம அண்ணன் தான் நமக்கு வந்து சப்ளை பண்ண போகிறாரு. என்ன பேர் என்ன நம்ம பேர்? வீரச்செல்வம். வீரச்செல்வமா? ரைட், ஓகே. சொல்லுங்கண்ணா, நீங்கள் சொல்லுங்கண்ணா. இது மட்டன் பிரியாணி. சரிண்ணா. இது வறுவல் மீன். வறுவல் மீன். லெக் பீஸ், சிக்கன் லெக் பீஸ். இது குடல். இது நாட்டுக்கோழி. தயிர் பச்சடி. அவியல் முட்டை. குழம்பு மீன். காடை. பிரியாணி பார்த்தீங்கன்னா இது வந்து சீரக சம்பா பிரியாணி. இதுக்கு என்ன குழம்பு வச்சுருங்க சார்? மட்டன் குழம்பு இருக்குது. மட்டன் குழம்பு இருக்குது, கிரேவி இருக்குது. மட்டன் குழம்பு இருக்கா? சரி, ஃபஸ்ட்டு கறி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செம்மையாக இருக்குது. கறி வந்து நல்லா மீடியம் சைஸாக நல்ல பாயிலாக இருக்குது. ரைஸ் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த நெய்யெல்லாம் கரெக்டான ஒரு ரீசனாக இருக்குது. பிரியாணி அல்டிமேட்டு. நல்லா அந்த பிரியாணி நெய் வந்து இந்த மசாலாக்கள்லாம் நல்லா அரைச்சி போடுவாங்க. அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. குடல் நம்மளை எங்கே போனாலும் விடாது போல இருக்குது. ஃபஸ்ட்டு அப்படியே ப்ளைனாக சாப்பிட்டு பார்ப்போம். அருமையாக இருக்கும். குடல் நல்லா மசாலாவோட நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இவங்களே அந்த மிளகெல்லாம் அரைச்சி போடுறதுனால நல்லா காரம் நல்லா தூக்கலாக இருக்குது. அதே போல் அந்த குடலோட வாசமும் நல்லா ஃபஸ்ட்டாக தான் இருக்குது. அதுக்கடுத்து நாட்டுக்கோழி கறி பாருங்க நல்லா வந்துருக்கு. நல்லா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கும் போல இருக்குது ஆசையாக. அடுத்து என்ன? மீன் குழம்பு. மீன் குழம்பு ஃபஸ்ட்டாக தான் வச்சு மீன் குழம்பு ஒரு சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். பட் இங்கே வந்து புளிப்பு கரெக்டாக இருக்குது. ஆயில் செம்மையாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஹோம்லி ஃபுட்டு, வீட்டு முறை சொன்னால் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. நான் இப்போ ஒரு சில டிஷ்ஷஸ் தான் சாப்பிட்டேன். குடல்லாம் அல்டிமேட்டு. அதே போல் இந்த பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி சீரக சம்பா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரெண்டாவது நல்ல ஒரு அதாவது எப்படின்னாக்கா குவாலிட்டியாக இருக்குங்க. அதாவது குவான்டிட்டி கொஞ்சமாக இருந்தாலும் குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த மீன் குழம்பு சாப்பிட்டு முடிச்சாலும் நீங்கள் குடல் சாப்பிட்டீங்கன்னா குடல் டேஸ்ட் தான் தெரியும், மீன் குழம்பு டேஸ்ட்டு தெரியாது. ஸோ அந்தளவு நல்ல ஒரு வித்தியாசமான முறையில் நல்ல சிறப்பான முறையில் செஞ்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக அந்த சக்தி விலாஸ் ஹோட்டலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என்ன, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி விலாஸ் ஹோட்டலில் தான் இருக்கோம். அந்த ஓனரே இருக்கார். இந்த ஹோட்டல் எப்போ ஆரம்பிச்சது, இந்த ஹோட்டலில் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம் சார். சார் நேம் சார்? வெங்கடேசன் சார். வெங்கடேசன். இந்த ஹோட்டல் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணீங்க? இது எங்கள் ஃபாதர் காலத்துலேருந்து. சரிங்க சார். 70-80 வருஷத்துக்கு முன்னாடி. 70 வருஷமா? சரி சார். இப்போ நான் வந்து டிகிரி முடிச்சுட்டு இப்போ எடுத்து இன்சார்ஜ் எடுத்து 25 வருஷம். இப்போ நான் வந்து இப்போ நவீன முறையில் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மாற்றி. ரெண்டாவது இங்கே வந்து லேபர் ஏரியா நிறையா. அதனால் நான் கமர்ஷியலாக பண்ணாமல் சரி அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு எவ்வளோ நாளும் கொடுக்குறது. அதே மாதிரி இந்த சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டன் வாங்கினா தான் மட்டன் குழம்பு, மீன் வாங்கினா தான் மீன் குழம்பு அப்படின்னு. அதெல்லாம் நாங்கள் அந்த கண்டிஷன்லாம் போகிறது கிடையாது. வந்து உட்காந்தோடனே நிறைவாக சாப்பாடை வச்சு அவங்களுக்கு தேவையான மீன் குழம்பு, கோழி குழம்பு, மட்டன் குழம்பு எதுவுமே கேட்காம நாங்களே கொடுக்குறாரு. இந்த மாதிரி சில விஷயங்கள் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இறங்கி பண்ணுறதுனால வாடிக்கையாளர்கள் எங்களுக்கு நிறைய தேடி வராங்க. அதே மாதிரி இந்த ஆயில் விஷயத்தில் நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக
பாமாயிலாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஓ சரி. ஆரம்பத்துலேருந்து அதில் கொஞ்சம் தெளிவாக கொடுக்கும். அப்படியா சார்? காலைல பிரேக்ஃபாஸ்ட் இருக்கா சார்? காலைல ஒரு 7 மணிக்கு டிஃபன் ரெடி ஆகிடுங்க. சரிங்க. இட்லி, தோசை, புரோட்டா, சரிங்க சார். ஊத்தப்பம், இந்த மாதிரி ஐட்டம் காலையில். காலையில் நான்வெஜ் இருக்கா சார்? காலையில் கிடையாது. காலையில் கிடையாது மட்டும். சரிங்க சார். சரி. மதியம் வந்து ஒரு 11 மணிக்கு ரெடி ஆகிடுங்க. 11 மணிக்கு ரெடி ஆகும். சரிங்க சார். மட்டன் பிரியாணி, சிக்கன், நாட்டுக்கோழி, குடல், மீன், காடை, இந்த மாதிரி மீன் வறுவல், இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் 11 மணிக்கு ரெடி ஆகும். 11 மணிலேருந்து எத்தனை மணி வரும்? ஒரு 3:30 மணி வரலும் எல்லா ஐட்டமும். சரிங்க சார். அதுக்கப்புறம் ரெகுலர் ஃபுட்டு, சாப்பாடு அந்த இதெல்லாம் ஓடிட்டு இருக்கோம். சரி. 3:30 மணிக்கு மேலே சப்பாத்தி, இட்லி, தோசை, புரோட்டா, இது வந்து நைட்டு ஒரு 9 வரலும். சரிங்க சார். நைட்டில் வந்து சிக்கன் மட்டும் இருக்குங்க. மதியம் வந்து எல்லா வெரைட்டிஸும் இருக்கும். நைட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நைட்டு எத்தனை மணி வரும் சார்? ஒரு 9 வரலும். 9 10 மணியோட க்ளோஸ். ஓ 10 மணியே க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே. பிரியாணியில் வந்து என்ன சீரக சம்பா? ஏன்னா இங்கே அரிசி ஃபேமஸ், மணப்பாறையில் அரிசி ஃபேமஸ். சீரக சம்பா தான். ஜீரக சம்பா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாஸ்மதி சிட்டியில் தான். ஆமாம். இது வந்து ஜீரக சம்பா தான். சரிங்க சார். வார விடுமுறை இருக்கா சார்? வார விடுமுறைலாம் எதுவும் இல்லைங்க. ஃபெஸ்டிவல் டைம் தீபாவளி, பொங்கல், அதுக்கு மட்டும் தீபாவளி முடிஞ்ச ஒரு நாளும், பொங்கல் முடிஞ்ச ஒரு நாள், அந்த மாதிரி மட்டும் லீவ் விட்டுருவோம். மற்றபடி ரெகுலராக இருக்கும் சார். ஓகே சார். ஓகே. எங்கிட்ட வந்து பெரிய ஹை பீப்புள் இல்லாமல் ஒரு அடிமட்ட மக்கள் வந்து சாப்பிடக்கூடிய வகைகளை நான் வச்சு நடத்திட்டு இருக்கேன். ரைட்டு. ஓகே சார். ரொம்ப நன்றி சார். திருச்சியில் ரொம்ப ஃபேமஸான பிரியாணிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்து கடை பிரியாணி ஒன்றுங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பிரியாணி. ஸோ திருச்சியில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேராக வர வேண்டியது நம்ம சந்து கடைக்கு தாங்க. ஸோ இந்த சந்து கடை பிரியாணி அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் ரோட்லேருந்து அப்படியே அந்த பெரிய கடை வீதியில் நடந்து வந்துட்டு இருந்தீங்கன்னாக்கா சந்து தெரு அப்படின்ற ஒரு தெரு பிரிவுங்க. அந்த தெருவில் இருக்கிறதாங்க நம்ம சந்து கடை பிரியாணி. இந்த சந்து கடை பிரியாணியில் ஸோ என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மட்டன் பிரியாணி ரொம்பவே ஃபேமஸுங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னாக்கா எவ்வளோ நாளும் பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் பிரியாணி அவ்வளோ டேஸ்டியான பிரியாணிஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதில். ஸோ இந்த சந்து கடை பிரியாணியில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கண்ணே. வணக்கம் சார். வணக்கம். பேர் சொல்லுங்கள். மன்சூர் அலி. சகாபுதீன் மன்சூர். நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த கடை தொடர்ந்து நடந்துட்டு வருவீங்க? இந்த மோர் தென் 30 வருஷம். 30 வருஷமா இருக்கு. கறிக்கடை வந்து 45 வருஷம் இருக்கும். பிரியாணி கடை 30 வருஷம். இதுக்கு முன்னாடி வந்து கறி கடை. ஆமாம், ஃபஸ்ட்டு கறிக்கடை. ஓகேங்க. அதுக்கப்புறமேட்டு தான் பிரியாணி கடை. பிரியாணி கடை. ஸோ இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது? மட்டன் பிரியாணி மட்டும் தான் சார். மட்டன் பிரியாணி, சிக்கன் வறுவல், மட்டன் வறுவல். அந்த பிரியாணியோட உங்களை ஸ்பெஷல் எப்படி இருக்கும் டேஸ்ட்டு சொல்லுங்கள். டேஸ்ட்னா சார் நாங்கள் எல்லாமே ஓன் மசாலா, மிளகாலேருந்து மல்லியிலேருந்து பட்டை கிராம் எல்லாமே ஓன் மசாலா, வெளியே பை பண்ண மாட்டோம். மட்டனும் வந்து நாங்களாகவே ஆடு போட்டு அறுத்து இது பண்ணி, அதனால தான் அந்த இது ஸ்பெஷல், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ வந்து எல்லா நாளும் இங்கே வந்து பிரியாணி கிடைக்குங்களா? ஆமாம், எல்லா நாளும் கிடைக்கும். வாரம் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் விடுமுறை. வெள்ளிக்கிழமை விடுமுறை. மார்னிங் வந்து காலையில் 11 to 3:30, 11லேருந்து 3:30, மறுபடியும் 7 to 9 நைட் டைம். நைட்லேயும் பிரியாணி கிடைக்கும். இது வந்து பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டும் தான் இங்கே இருக்கும். மட்டன் பிரியாணி. அதுக்கு வந்து வேறு என்னென்ன கிடைக்குங்க அந்த பிரியாணி? எக்ஸ்ட்ரா சைடிஷ் பார்த்தீங்கன்னா மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல், ஓகேங்க, தால்ச்சா ஆனியன். ஸோ தால்ச்சா பற்றி சொல்லுங்கள். தால்ச்சா வந்து நான் இந்த கத்திரிக்காய் போட்டு பண்ணுறனால அந்த புளிப்பு, காரம், அந்த மஞ்சத்தூள் போட்டு பண்ணுறனால அது பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்றப்ப அது ஒரு சுவையாக இருக்கும். ரைஸ் வந்து ஜீரக சம்பா ரைஸ். ஜீரக சம்பா ரைஸ் எங்கே விளையுதுன்னா கொப்பம்பட்டி, துறையூர் சைடில் கொப்பம்பட்டி. இப்போ நம்ம சந்திகடை பிரியாணி அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா மட்டன் பிரியாணி தாங்க ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறார். ஸோ 30 வருஷமாக தொடர்ந்து அவங்க வந்து இந்த கடையை நடத்திட்டு வராங்க. ஸோ ஆரம்ப காலங்களில் அவங்க வந்து மட்டன் ஸ்டாலாக இருந்ததை அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து அவங்க மட்டன் பிரியாணியாக மாற்றிடுறாங்க. ஸோ எல்லா நாட்கள்லையும் செயல்படுற இந்த கடை வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் இருக்காதுங்க. ஸோ குறிப்பாக இதில் பார்த்தோம்னாக்கா மட்டன் பிரியாணி, அதோடு மட்டும் இல்லாமல் மட்டன் ஃப்ரை, அந்த மாதிரி இந்த மட்டன் ரிலேட்டடான டிஷ்ஷஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. அவங்க வந்து இந்த துறையூர் சைட்லேருந்து, அதாவது அந்த துறையூர் பகுதிகளில் விளையக்கூடிய அந்த ஜீரக சம்பா அரிசியை வந்து அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது வந்து அந்த பிரியாணியை வந்து அதிகமான டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக இந்த ஜீரக சம்பா அரிசியை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே திருச்சியில் எல்லாமே பார்த்தோம்னாக்கா அவங்க வந்து இந்த சைட் டிஷ், அதாவது அந்த பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தால்ச்சா. அந்த தால்ச்சா தான் இந்த சைடில் ரொம்ப ஃபேமஸ். அதேமாரி இந்த நல்ல சுவையான ஒரு தால்ச்சா சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் வரணும் இந்த சந்து கடை பிரியாணிக்கு. காலையில் 11 மணிலேருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் இங்கே பிரியாணி கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நைட் வந்து 7லேருந்து 9 மணி வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே பிரியாணி சாப்பிட்லாம். ஸோ அது ப்ரைஸ் பற்றி சொல்லுங்களேன். இது கால் பிளேட் 90 rupeesங்க சார். ஒரு படியாக வாங்கிட்டீங்கன்னா 1700. ஒரு படிங்கிறது 10 பேர் சாப்பிட்லாம். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1.5 kg ரைஸு, 1.5 kg மட்டன்.
ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/4 பிளேட். ஸோ பொதுவாகவே இந்த திருச்சி சைடில் எல்லாமே வந்து 90 ருபீஸ். ஸோ இது வந்து 90 ருபீஸ்ங்கிறது ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 10 பேர், அதாவது ஒரு ஃபேமிலியாக அது மாதிரி ஏதாவது கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை இங்கே வந்து படி கணக்கில் வாங்கலாம். ஸோ ஒரு படியும் இங்கே வந்து படி அளவுலையும் இங்கே வந்து கிடைக்குது. ஸோ அது வந்து ஒரு 10 பேர் சாப்பிடக்கூடிய அந்த பிரியாணியோட குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு படி, அதுவும் இங்கே வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் திருச்சிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் வந்து சாப்பிட வேண்டிய ஒரு இடம் சந்து கடை பிரியாணி.